நீங்களுமே இது வரைக்கும் பல்லவன்கிட்ட எந்த வித்தியாசத்தையுமே காட்டி நான் பார்த்தது இல்லையே. ஒன்னா உலகம்னே இருக்கீங்க. அங்கிள் அதுக்கு மேல இருக்காருன்னு எந்த தப்புமே செய்யாம பல்லவன் கிட்ட அந்த திட்டு வாங்குறாரு. நம்ம கிட்ட பரவாயில்ல, அவன் திட்டினா திட்டிட்டு போட்டுன்னு சொல்றாரு. இதெல்லாம் எந்த வீட்லயுமே நடக்காதுன்னு சொந்த பொண்ணு இது அவளுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுத்ததால அது பிடிக்காம அவளை பிரித்து ஒதுக்குற குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் குடும்ப ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல நீ எங்கேயோ நிக்கிறீங்கன்னு சத்தியமா சொல்றேன்னு. உங்க மேலயும் உங்க அப்பா மேலயும் எனக்கு அளவு கிடந்த மரியாதை வருது. கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குங்க. ஐயோ, என்னப்பா நீ? முதல்ல கையிறக்குப்பா. எனக்கு இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயமே இல்லைன்னு. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பையனை இவ்ளோ அன்பு காட்டி பாத்துக்கிறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயமா சொல்லுங்க. பலவா உங்க தம்பி இல்லைன்னு யாரு சொல்லியிருந்தாலும் நான் சத்தியமா நம்பிருக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு நீங்க 3 பேருமே பலவா மேல உயிரா இருக்கீங்க. அங்கிள் உண்மை எல்லாத்தையும் சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி நடுங்கிருச்சுன்னு. விடுப்பா, நீ ஏன் இப்ப அழுதுகிட்டு இருக்க? அவர் சொன்ன மாதிரி பல்லவன் நம்ம வீட்டு பையன்தான். அவன் எங்க எல்லாருக்கும் தம்பிதான். அவனுக்கு அப்பா வேறையா இருந்தா என்ன, அம்மா வேறையா இருந்தா என்ன? நான் அவனை என் கூட பிறந்த தம்பியா பாத்துட்டேன். அவனும் எங்களை அண்ணனா பாத்துட்டான். அவ்வளவுதான்ப்பா.